இந்த வீடியோவில் ஸ்வாப் லாஜிக் பார்க்கலாம். சிம்பிள் லாஜிக் தான். பட் இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படும். ஸோ இதை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். என்ன பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6 இருக்குன்னா, நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூமே ஸ்வாப் பண்ணணும். ஸோ எப்படி ஆகணும்னா, ஏவோட வேல்யூ 6ஆக அசைன் ஆகணும், பியோட வேல்யூ 5ஆக அசைன் ஆகணும். ரெண்டுமே வந்து ஸ்வாப் ஆகணும். ஓகே, இது எப்படி பண்ணலான்னா, இதை பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கிரியேட் அ டெம்பரவரி வேரியபிள். டெம்பரவரி வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு வேரியபிள், ஒரு எம்டி வேரியபிள். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த டெம்பரவரி வேரியபிளுக்கு நான் ஏவோட வேல்யூவை அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைனில் ஏ அசைன்டு பை பி, பி அசைன்டு பை டெம்ப். ஸோ இந்த கோடை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வேல்யூமே ஸ்வாப் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு மெமரி பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். டெம்ப்பு ஏ அண்டு பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன ஆகுது, ஏவோட வேல்யூ டெம்ப்புக்கு அசைன் ஆகுது. தட் இஸ் 5 வந்து டெம்ப்புக்கு அசைன் ஆகுது. ஸோ டெம்ப் வில் பி 5. நெக்ஸ்ட் லைனில் பியோட வேல்யூ ஏக்கு அசைன் ஆகுது. பியோட வேல்யூ 6ஆக இருக்குது. ஸோ ஏ வில் பி அசைன்டு பை 6. நெக்ஸ்ட் லைனில் அகெயின் டெம்போட வேல்யூ பிக்கு அசைன் பண்ணுறோம். டெம்போட வேல்யூ என்னவா இருக்குது, டெம்போட வேல்யூ 5. ஸோ பி வில் பி அசைன்ட் அஸ் 5. இப்போ பாருங்கள், பியோட வேல்யூ 5ஆக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏவோட வேல்யூ 6ஆக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு வேல்யூமே ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ், மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து பாசிபிள். ஸோ நீங்கள் பைத்தானில் இந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. இதில் என்ன ஆகும்னா, பியோட வேல்யூ ஏக்கு அசைன் ஆகும், ஏவோட வேல்யூ பிக்கு அசைன் ஆகும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். பட் இந்த லாஜிக் வந்து நம்ம நார்மலாக C++ ஜாவாவில் யூஸ் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன லாஜிக் நீங்கள் காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாஜிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெண்டு லாஜிக்குமே நான் உங்களுக்கு கோடிங்கில் போட்டு காமிக்கிறேன். அதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ட்ரை பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் லாஜிக்ஸை ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.